பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறேன். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். பிக் பாஸ்ல வந்து வெளிப்படைத்தன்மையும் இல்ல, எதுவுமே இல்லன்றதுனால தான் மக்களுடைய அபிமானம் அதற்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டு இருக்கு. எஸ். கன்னட பிக் பாஸே அதுக்கு உதாரணமா சொல்றேன். ஸோ அது குறித்தான ஒரு வீடியோ தான் இந்த எபிசோட்ல வந்து நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ரைட். இந்த வெளிப்படைத்தன்மை அப்படின்றது என்னன்னா, ஆரிக்கும் சரி, மத்த சில இடங்கள்லயும் சரி, எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க அப்படின்றத வந்து கமல் வந்து சொல்லியிருக்காரு. எஸ். எஸ். அப்ப, ஓ! இத்தனை ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்களா? அப்படின்னும்போது நம்மளுக்கு வந்து அப்ப வந்து ஓட்டு போடணும். இப்ப எனக்கு தெரிந்த போட்டியாளர் ஒருத்தர் இருக்காங்க. எனக்கு பிடிச்ச போட்டியாளர் இருக்காங்க. அவங்கள நான் ஓட்டு போடணும்னு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும். அதாவது யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டு விழுந்துன்னு வார கடைசியில ஒரு கார்டுல உங்களால சொல்ல முடியுமா? முடியாதா? இன்றைய தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்த நிலையில உங்களால சொல்ல முடியாதா? முடியும். அப்ப முடியலன்னா, அப்ப நீங்க ஒரு தில்லாலங்கடி ஒண்ணு ஏதோ ஒண்ணு பண்றீங்கன்னு தானே அர்த்தம். அது ஒண்ணு ஜாக்கி. அந்த தில்லாலங்கடி எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விக்ரம் அசிம் அந்த அந்த இது இருக்கு பாத்தீங்களா? அங்கதான் அது ஆரம்பிச்சது. அங்க எப்படி பண்ணாங்கன்னா, மிஸ்டு கால் குடுத்தாதான் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இல்ல. ஹாட்ஸ்டார்ல வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணவங்க மிஸ்டு கால் குடுத்தாதான் அதை பண்ண முடியுன்றத வச்சு அதுல பூட் பண்ணி போட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீ அந்த அரசியலுக்கு நான் போல. இது கரெக்ட் தான். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். அதாவது எங்க நீங்க ஒரு திறமையை மதிக்காமல் என்ன உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு சொந்தக்காரங்க, ஒண்ணு விட்ட தம்பி அப்படி இப்படிலாம் நீங்க போனீங்கன்னா அது பிசுபிசுத்து போகணுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இது ஒண்ணு. அப்ப கன்னட பிக் பாஸ்ல வந்து 6 பேர் ஃபைனலிஸ்ட்டுங்க. 6 பேருக்கு வந்து என்னென்ன ஓட்டுன்றத டீட்டெயிலா போடுறாங்க. எவ்வளவு ஓட்டு, எப்படி எவிக்ட் ஆகுறாங்க, எத்தனை ஓட்டு வித்தியாசம். ஏன் அப்ப அங்க பிஆர் இல்லையா, அங்க போட்டு இல்லையா? நான் அதான் கேட்கறேன். எல்லா இடத்துலயும் இருக்கும்ல. இருக்கும். அப்புறம் அங்க எப்படி அது மட்டும் நடக்குது? இது ஏன் இப்படி ஆயிடுதுன்னா ஜாக்கி, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் விளையாட்டா பதில் சொல்றேன். சொல்லுங்க. ஒரு 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 வாரம் பாத்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா ரொம்ப கம்மியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா. விஷயம் தெரிஞ்சிடும். இப்ப ஓரளவுக்கு தெரிஞ்சிருது. அதேதான். ஏய் என்னப்பா லீடிங்ல வந்து சாண்ட்ரா இல்லையேப்பா அப்படின்னு போது பாத்தீங்கன்னா சாண்ட்ரா உள்ள இருப்பாங்க. நீங்க அந்த அந்த விஷயங்களை செஞ்சறது கூட நீங்க சொல்றது கரெக்டான பாயிண்ட் எடுத்து வந்தீங்க. the nation want to know யாரு சாண்ட்ரா ஓட்டு போடுறோம். அதேதான். இப்ப அவங்க சீரியல் நடிச்சிருந்தா நீங்க அவங்க நிக்கிறாங்கன்னு இதுக்கு ஒரு ஓட்டு போடுறாங்க. இப்ப திவ்யாவுக்கு வந்து ஓட்டு போட்டாங்க. நாங்க சீரியல் நிறைய பண்ணிருக்கோம். இப்பதான் நிறைய சீரியல்ல வராங்க மேடம். கிளிப்பா வந்து ஒண்ணுல ஒரே ஒரு திவ்யா வீடியோ பார்த்த குத்தம் ஏகப்பட்ட சீரியல்ல அங்கங்க பண்ணதெல்லாம் வருது. ஆக்சுவலி பார்த்தேன் ஜாக்கி, டிவில ஒரு ரெட் கலர் சாரி போட்டோ அடிக்கடி வந்துட்டு இருந்தது. கூப்பிட்டீங்களா? கண்ணாடி வேற எடுத்து வைக்கலையே. கச்சிதமாக சிக்கிக்கொண்டானே. கக்கக்கப்போ லெவல்ல கூட இல்லையே ஜாக்கி. இல்ல மேடம், இந்த அல்காரியத்துல நம்ம வேணான்னு சொன்னா கூட சில வந்துகிட்டு அல்காரியத்தை சரி பண்றேன். எது வேணான்னு இப்ப எனக்கு காட்டுங்க. அவங்க பர்சனல் ஸ்பேஸ்ல வந்து தலையிடுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு மேடம். புரியுதுங்களா? ஸோ அதுதான் அதுக்கான விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த கன்னட பிக் பாஸ்ல இப்படிலாம் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு வரலன்னா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்கவுங்களும் நிறைய ஓட்டு வித்தியாசம் இருப்பாங்க. சாண்ட்ரா ஒண்ணுமே இருக்காது, 0 தான் இருக்கும். ஆனா நீங்க வந்து 7 வாரத்துக்கு கூட எடுத்து வர முடியும். எனக்கு புரியல. ஏங்க கட்டம் போட்ட சட்டையை வச்சுட்டு கதவு கட்டினு யாருங்க ஓட்டு போடுறா? எனக்கு புரியல. இந்த ஆட்டத்தை கெடுக்கிறவங்க அவங்க. அதாவது நீங்க 24/7 எல்லாத்தையுமே காமிக்கிறீங்க. இப்ப அதுதான் அடுத்து சொல்ல வந்தேன். இப்ப நீங்க முதல்லாம் கூட காட்டலனா கூட பரவாயில்லைங்க. 24/7 எல்லாமே காட்டுறீங்க. உதாரணத்திற்கு என்கிட்ட இப்ப அவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, இங்க ஒரு விஷயம் காட்டிட்டு இருப்பீங்க நீங்க, பின்னாடி நடக்கும். ஆமா. அத பார்த்துட்டு பின்னாடி அப்ப போனாங்களே நீ பார்க்கல. ஆச்சரியமா எப்படி இப்படி பார்த்த அப்படின்னா, அப்படி பார்த்தேன் பாரு. நீ எங்க அவ இங்க இருக்கான்னு சொல்ற. இல்ல அங்க 2 பேர் பேசியிருந்தாங்க பாரு அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப வந்து உன்னிப்பா பாக்குறாங்க. அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க 24/7 காட்டிட்டு அப்பயும் ஒருத்தவங்க வந்து கதவு கிட்டே உட்கார்ந்துருக்காங்கன்றது தெரியுது. அவங்க எல்லாத்த விட ஜாக்கி கதவு கிட்ட உட்கார்ந்துருக்கு. சாண்ட்ரா நீங்க நான் தூங்கிட்டேன். மதியம் வரைக்கும் தூங்கிட்டேன். அத வந்து பெருமையா சொல்றாங்க. அத வேற நீங்க வந்து எனக்கு புரியல. அதுக்கப்புறம் அவங்க வந்து எழுந்து பேசி அதுக்கப்புறம் வந்து அவங்க நைட் 3 மணி வரையும் பேசிட்டு இருந்தாங்க. இத நீங்க காட்டிட்டா ஆனா அவங்களுக்கு ஓட்டு நீங்க சாண்ட்ரா நீங்க சேவ் எப்படி சேவ்? அப்ப இந்த மாதிரி சரி நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, நீங்க வாரம் நீங்க காமிக்கணும். ஏன்னா வாரம் நீங்க காமிச்சீங்கன்னா இந்த நிகழ்ச்சி நடத்த முடியாது. என்னால வந்து அதை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வாரம் நீங்க காமிச்சீங்கன்னா நல்லவங்களுக்கு ஓட்டு போடாம கூட இருப்பானுங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேணும். இப்ப உதாரணத்துக்கு சாண்ட்ரா விடுங்க, அரோரா எடுத்துக்கும். முதல் ஒரு 30 நாள் 40 நாளைக்கு வந்து ஒன்றும் பெருசாலாம் அவங்களுக்கு கிடையாது. உண்மை. அவங்க இன்னைக்கு இருந்தனால தான் அதை வந்து ரொம்ப அழகா பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் காலுக்கு க்ளோஸ் வைங்க, அரோரா
உங்களுடைய வெளி உலக வாழ்க்கை இப்போதிலிருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்றதுல இருந்து நிறைய விஷயங்களை பண்ணாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் வைக்கணும். இது ஒரு கார்பரேட் ஷோ, இதெல்லாம் நம்மளுக்கு புரியாமலாம் கிடையாதுங்க. ஆனால் அதுக்காக ஃபைனல் 6 வந்ததுக்கப்புறம் எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் யார் இருக்காங்கன்னு கூட அவங்களால சொல்ல முடியாதுன்னு நான் கேட்குறேன். அப்போ இந்த வெளிப்படைத்தன்மை இருக்கும் பொழுது அவங்க இப்படி வச்சு ஜெயிச்சிட்டாங்க, அவங்க பிஆர் வச்சு ஜெயிச்சிட்டாங்க, அவங்க இதை வச்சு ஜெயிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் பிஆர் இருக்குது, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். யாரும் பிஆர்லாம் இல்லாமலாம் கிடையாது. ஆனாப்பட்ட காணவ வினத்தில் எல்லாருக்குமே இருக்குது. அது இன்றைய காலகட்டத்தில் வந்து இப்போ நான் எலெக்ஷன் நான் ரொம்ப நேர்மையானவன், நான் வந்து எனக்கு ஓட்டு போடணும்னு யாரும் சொல்கிறதே கிடையாது. அவன் அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கட்சிக்காரர் போய் ஒரு காசை கொடுத்தாதான் இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. அதுதான் வந்து நிதர்சனம். அதுதான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நான் தெருவா போய் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு நீங்கள் பண்ணியே தான் ஆகணும். ஓகேவா? ஒரு சிலர் வந்து என்னதான் தப்பு பண்ணாலும் அவங்க ஜெயிச்சுருவாங்க. அதுக்கு என்ன அவங்க அதான் அந்த நூல் வித்தியாசத்தில் அவங்களாம் ஜெயிச்சுருவாங்க, அது வேற விஷயம். ஆனால் நான் இங்கே சொல்ல வர்றது என்னன்னா, சிம்பிளான ஒரே ஒரு விஷயம். எப்படி ஒரு விஷயத்தை வந்து முன்னிறுத்துவதற்கு அவங்கவுங்களும் அந்த பிஆர் டீம்லாம் வச்சுக்கிறாங்களோ அது மாதிரி எல்லாரும் தான் வச்சிருக்காங்க. அப்ப நீங்க ஓட்டை வந்து நீங்க வெளிப்படைத்தன்மையா வந்து நீங்க இன்னொரு விஷயம் அதுலயே இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இப்ப நீங்க அவங்க என்ன பிஆர் வேணாலும் வச்சுக்கிட்டுங்க, நீங்க அட்லீஸ்ட் இந்த ஓட்டை காட்டும் பொழுது என்ன ஓ இத்தனை பேர் அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க, பிஆரே வச்சு கூட போட்டு அதேதான் சொல்றேன் நானு. அப்ப நமக்கு வந்து என்னன்னா ஆமாப்பா நியாயமா காட்டினாங்க, நீங்க அதையாவது காட்டுங்கன்றேன். நீங்க இப்ப திவ்யா தான் வருவாங்கன்னு போது அதுக்கு நிறைய இன்னொன்னு ஒண்ணுங்க, அந்த வெற்றியா வராங்கல்ல அவங்க பிஆர் வச்சு கூட வந்துட்டுதான். இப்ப உதாரணத்துக்கு அர்ச்சனா பேசிட்டே இருக்கேன், அர்ச்சனை வந்த டைம்ல கூட பாத்தீங்கன்னா அவங்களை பிஆர் அப்படி இப்படின்லாம் கிண்டல் பண்ணாங்க. நாம வந்து அதை பத்தியே நான் இங்க வந்து எடுத்து வரல. ஆனாலும் கூட அர்ச்சனா இவ்வளவு ஓட்டு வாங்கினாங்கல்ல, ஒருத்தவங்களோட வெற்றியே நீங்க ரொம்ப குலைக்கிறீங்கிற மலினப்படுத்துறீங்க. இப்ப திவ்யாவுடைய வெற்றியை வேற லெவல்ல மலினப்படுத்திட்டாங்க. அவங்க எல்லாம் ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க எதுக்காக வந்தாங்கன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு அது அந்த அந்த வெற்றியை அங்க வந்து கொண்டாடப்பட முடியாம மாதிரி ஆயிடுச்சு இல்ல. அப்ப நீங்க என்னவோ ஒரு நம்பர் காட்டிடுங்களேன்ற. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் செகண்ட் ரேங்க்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் 480 எடுத்தா, நான் 475 எடுத்திருக்கேன், முடிஞ்சிருச்சு இல்ல. அதேதான். இப்ப உதாரணத்துங்க இந்த நேஷனல் தான் சொல்றேன். அதாவது ஒரே ஓட்டு 184 பேர் இருக்காங்க. வெளிநாட்டுக்காரங்களாம் நம்ம ஊர்ல வந்து ஓட்டர் லிஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பக்கம் பக்கமா பேசினாரு. பக்கமா பேசுறாரு. எல்லா ஆதாரங்களும் இருக்கு. நீங்க என்ன செஞ்சீங்க? அதே மாதிரிதான் நீங்க நாங்க இப்படிதான் நடத்தோம், நீங்க என்ன பண்ணுங்க. அப்ப இப்படிதான் போகும். அது அதேதான். புரியுதுங்களா? நீங்க ஆமா பூவாங்க கூட காசு வராது. இதுல இன்னொன்று உங்களுக்கு திடுக்கிடு செய்தி ஒன்று சொல்றேன். ரொம்ப பேசிட்டு இருந்தீங்களா, அவர் வந்து கிளம்புறதா பேசிட்டு இருக்காங்க. அவர் எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுத்துட்டாராம். அவர் ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தார், இந்த சீசன் முடியறதுக்கு வந்து ஓகே என்னது நான் வந்து கிளம்புறேன். அவர் அதுக்காக இல்ல, உடனே நீங்க இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ண. இப்ப ஒரு சீசன் முடியுது, இந்த சீசன் நிறைவா முடிஞ்சது, பை பை. நம்ம கூட தான் வந்து பை பை சொன்னோம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம பிக் பாஸ் பத்தி பேசிட்டு இல்லையா? ஓகே, அது மாதிரி தான்ன்றீங்களா? இல்ல கிளம்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்குள்ளே வந்து நிறைய பேர் ஏறுங்க, அதாவது ஒருத்தர் பேசிட்டாருன்னு சொன்னதுக்கு போட்டி கட்டி அனுப்புறது இல்லையா? அதை விட எல்லாரும் ஐயோ இந்த குரல்னா அடுத்த குரல்ல நம்ம என்னத்தை கேட்கறது. அதுவும் இந்த ஸ்மால் பாக்ஸ் குரல்லாம் கேட்டீங்கல்ல, ஐயோ இப்பயே நெஞ்சு அடைக்குது பாருங்க உங்களுக்கு. அங்க இருந்து இங்க வந்து நோ நோ சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவரு ஒரு சீசன் முடியுதுங்கிறத வெளிப்படை. இப்ப எவ்வளவு நாள் தான் வந்து உங்க காதலியை நீங்க மறைச்சே வச்சுட்டு இருக்க முடியும்? ஒரு கட்டத்தில் தெரிய வரும்ல. எப்படி இப்ப டக்குன்னு இப்படி, அதாவது ரொம்ப நாள் வரைக்கும் வந்து மெசேஜ் தெரியாம இருக்காதுல்ல, திடீர்னு ஒரு ஓடிபி பாக்குறப்ப அந்த மெசேஜ் மேல வந்துரும்ல. காதல் காதல் இது காதல் காதல் கிளி எங்கே. நான் எவ்வளவு நேரம் பாடுவேன் நீங்க? அடுத்த லைன் பாடு. தேசம் தாண்டி காதல் வந்தது மானே மானே, காதல் தேடி கவிதை சொன்னது பூக்கள் தானே, பூக்கள் தோறும் தேடி பார்க்கிறேன் அன்பே அன்பே, பூவை போல வாடி போகிறேன் இங்கே இங்கே, காதல் மீதியில் ஒரு காதல் காதல் கிளி எங்கே. புரிஞ்சுச்சா? இது என்ன அந்த பிக் பாஸ் வீட்ல ஒரு பாட்டு போடிட்டே இருந்தாங்களே, அந்த மாதிரி என்ன ஓடிட்டே இருக்க போகுது இல்ல இல்ல. ஸோ எவ்வளோ நாளைக்கு நீங்க மறைச்சு வச்சிருக்க முடியும் காதலியே? அந்த மாதிரி எப்படியா இருந்தாலும் தெரிய தானே போகுதுன்னு சொல்றேன் நான். கண்டிப்பா கண்டிப்பா. அதற்கு தான் இப்ப இந்த காதல்ல நான் நல்ல பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன், அதே மறந்துட்டேன். சரி விடுங்க. உங்களுக்கு எல்லாமே உறிஞ்சி எடுத்துட்டேன்னு சொன்னீங்க. இருங்க, இப்ப ஞாபகம் வந்துருச்சு. சோ அந்த மாதிரி இவர் தான் குரல் கொடுக்குறாருன்றது தெரிஞ்சு போச்சு. அப்புறம் நானும் பை பை சொல்றேன், என்னையும் கஷ்டப்படுத்துறாங்கன்னு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறேன், பை பை சொல்றேன்னு சொல்லிட்டு போறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஸோ வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்றது. ஆமா. எல்லா ஊர்லேயும் பிஆர் இருக்கு, எல்லா விஷயமும் பண்றீங்க. ஆ. நான் அதெல்லாம் இந்த மிடில் வந்து அது ஒரு ஆள்லாம் வச்சுக்கணுன்றதுக்காக நீங்கள் பண்ணுறதுலாம் கூட வந்து ஒரு கேம் சுவாரஸ்யத்துக்கு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆ. டாப் 6 வரும்போது அந்த ஓட்டுக்களை சொல்லும்போது தான் ஓட்டு போடுறதுக்கோ இல்லை அதை பற்றி பேச்சுக்களோ அதை பற்றின விஷயங்களோ பொதுத்தளத்தில் அதை பற்றி உரையாடல் இருக்கும். நீங்க பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க சொல்றது இல்ல. புரியுதா உங்களுக்கு? புரியுது புரியுது. அப்ப ம். எல்லாரும் போயிட்டு இப்ப உதாரணத்துக்கு வந்து ஜாக்லின் ஓட்டு போடுங்கப்பா, ஜாக்லின் ஓட்டு போடுங்கப்பான்னா, அங்க சொன்னா தானே நீங்க ஓட்டு போடுறாங்களா ஆமா. இல்லையான்றது. ஏன்னா உங்களுக்கு தெரியாம வச்சு தான் நாங்கள் நினைச்சவங்களை ஜெயிக்க வைப்போம். அவ்வளவுதான். அவ்வளோதான். அத நீங்க நான் தான் இப்ப ஜாக்கி சொல்றது நியாயம் தான். நீங்க எல்லா வாரமும் வச்சுக்கங்க. ஒரு கடைசியா வந்தவங்க கடைசி 6 பேருக்காவது நீங்க வெளிப்படைத்தன்மை நான் இருக்கணும்ல. என்ன சொல்றேன், நீங்க எதுவும் gift எதுவுமே குடுக்கறது கொடுக்கறது இல்ல. இல்ல. அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு திருப்தியாவது இருக்குல்ல. திவ்யா வந்து ஒரு 1,00,000 ஓட்டு வாங்குச்சாம்பா. நான் வந்து 95,000 ஓட்டு வாங்கினேன்னா 5,000 ஓட்டுல தான் நான் டிஃபரன்ஸா இருந்திருக்கேன். பரவாயில்ல. பரவாயில்ல. அப்படின்னாவது ஒருத்தனுக்கு தோணும்ல. அதே அந்த ஒரு ஃபீலையாவது குடுங்களேன்றேன். அவங்க வந்து ஓட்டு லிஸ்ட், அதாவது ஓட்டு லிஸ்ட்டும் போட்டு ஆ. யாரு கன்னட பிக் பாஸ்ல ஓட்டு லிஸ்ட்லாம் போட்டு அது மட்டும் கிடையாது 16 லட்சம் கொடுக்குறாங்க. நான் என்ன பண்றேன் டக்குன்னு ஜாக்கி, ம். 30 நாளில் கன்னடா கத்துக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு புக் வாங்குறேன். நீங்க ஏற்கனவே ஓரளவுக்கு பாதி ஐயோ பேசுவீங்க. அது உனக்கியா? நீ தானே ஃபேஸ் காட்டிட்டு பேச போற. அவ்வளவுதான். நான் பின்னாடி நின்னு தானே அக்கு சுவாகா. தில்லி கொக்கு தில்லின்னு நான் பேசிக்காக இது பண்ணிடுறேன் ஏதாவது மேடம். பண்ணுங்க. ம். அந்த கன்னடத்தை நம்ம தமிழ்ல முதல் முறையாக கன்னட பிக் பாஸை தமிழ் தமிழ். செய்யும் அவ்வளவுதான். couples அப்படின்னு ஏதாவது போட்டு நம்ம பண்ணிடுவோம். சரி, அதுதான் செய்யலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ எனிவே இது மேக்கர்ஸ் வந்து அதை புரிஞ்சுக்கணுன்றது தான் நம்மளுடைய நோக்கம். Yes. அப்புறம் இதை வந்து இது இது வந்து என்னென்னமோ நீங்க பண்றீங்க இல்லையா? ஒரு சில ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுங்க. எதெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருந்தோ அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் நீங்க ஒண்ணு ஒண்ணா எடுத்துக்கிட்டே வரீங்க. அப்ப ஒண்ணு ஒண்ணா எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரும்பொழுது என்ன அப்படின்னா, போயேன். நாளைக்கு இந்த சண்டை வரும்டி அப்படின்ட்டு போயிருவாங்க. ம். அந்த மாதிரியான ஒரு விஷயமா நீங்க தமிழ் பிக் பாஸ மாத்திக்கிட்டு இருக்கீங்க. விச் வாஸ் லைக் ரியலி என்ன சொல்றது? ஒரு உணாணி. ஃபன் டு வாட்ச் அந்த மாதிரியான இருந்த ஒரு விஷயத்த ஒண்ணொண்ணா ஒரு வயரா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. ம். இது என்னது இது? என்ன கார்ப்பரேட்டுங்கிறதுக்காக உங்களுக்கு காசு கட்டிங்க்கு ஒரு அளவே இல்லையா? ஆமா, அதுவும் இந்த வாட்டி data- தலைவர் அடிச்சதுல இருந்து காசு கட்டிங். அது ஒரு எத்தனை data- லேண்ட் எங்கெங்க வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. ஒரு டேட்டா அனலிஸ்ட் வச்சீங்கன்னா கூட அவர் பார்த்து சொல்ல போறாரு. என்ன நீங்க அதேதான். ஆமா. ஸோ எனிவே வேற என்ன இது குறித்தான உங்கள் கருத்துக்களை சொல்றதுக்கு முன்னாடி வெளிப்படைத்தன்மை இருக்கணும். ஒரு விஷயம் ஒன்று பண்றோம், ம். அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாம அதை நம்ம கண்ணெதிரிக்கே நம்ம எல்லாரும் கழுவி ஊத்துறாங்க எப்படி இருக்கும் நம்ம பார்க்குற ஒரு விஷயத்தை. அந்த மாதிரி தான் அது போயிட்டு இருக்கு. இது குறித்து இதில் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நேரங்காலம் இல்லாமலாம் அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அந்த நிகழ்ச்சி வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பிரபலம் தான் அது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதில் கொஞ்சம் வெளிப்படுத்தணும் தான் இன்னும் அது வந்து ஒரு சிம்பிள் ஜாக்கி. ஆ, மாத்திரை சீட்ல ம். எக்ஸ்பைரி டேட் போடுற மாதிரி தான். அது ஆமா. எக்ஸ்பைரி ஆனதா இருந்தா கூட அழிச்சிட்டு அது எக்ஸ்பைரி டேட் போட்டு விக்கிறாங்களா இல்லையா? அதேதான். அப்ப நம்ம பார்க்கும்போது என்ன பண்றோம்? எக்ஸ்பைரி ஆகல. நான் நல்லா தான் இருக்கேன். ஆ, அப்படின்னு அவ்வளவுதான். ஒரு ஃபீலையாவது எங்களுக்கு கொடுங்கன்றது தான் நாங்க அதுதான் கேட்கிறோம். வேற ரொம்ப ஒண்ணும் இல்ல. ஸோ சிம்பிள். இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னோடுங்க தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூற வருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.